வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா. ஏற்கனவே அல்ஜிப்ராவில் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். அதில் Ex3.12 இந்த எக்ஸைஸ் ஃபுல்லாகவே ரியல் லைஃப் பேஸ்டு ப்ராப்ளம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இது ஒரு ஜாலியான ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். கொடுத்துருக்க விஷயத்தை முதல்ல புரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. சரி, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி கையில் உங்களுடைய புக்ஸை நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் இந்த வீடியோவில் நான் அந்த ப்ராப்ளத்தை டைரெக்டாக காமிக்க முடியல. ஸோ ப்ராப்ளத்தை நான் ஷோ பண்ணேன் அப்படின்னா இந்த டயக்ராம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ பக்கத்தில் உங்களுடைய புக்ஸை வச்சுக்கோங்க. ரைட், ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எ போல் ஹேஸ் டு பி எரெக்டட் அட் எ பாயிண்ட் ஆன் த பவுண்ட்ரி ஆஃப் எ சர்க்குலர் கிரவுண்ட். ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் அப்படி நான் லைன் பை லைனாக அப்படியே நான் என்ன செய்கிறேன், ஜாமெட்ரிக்கலாக சொல்லிகிட்டே வரேன். ஒரு சர்க்குலர் கிரவுண்ட் வரைஞ்சாச்சு. அதில் ஒரு போலை நம்ம என்ன செய்கிறோம், எரெக்ட் பண்ணுறோம். நான் போலுக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ஒரு ஃப்ளாக்கை நான் என்ன செஞ்சுருக்கேன், எரெக்ட் பண்ணியிருக்கேன், நட்டு வச்சுருக்கிறேன். ஆஃப் டயமீட்டர் 20 மீட்டர். இந்த சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோவா, 20 மீட்டர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் அந்த சர்க்கிளோட டயமீட்டர். இப்போ அடுத்து நம்ம சொல்கிற கான்செப்ட் தான் ரொம்ப முக்கியம். இன் சச் எ வே தட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் இட்ஸ் டிஸ்டன்ஸ், எந்த டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க அப்படின்னா ஃப்ரம் டூ டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஃபிக்ஸட் கேட் பி அண்ட் கியூ. அந்த பி அண்ட் கியூவில் இருந்து அந்த நம்ம போல் எரெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கான டிஃப்ரென்ஸு இஸ் 4 மீட்டர். புரியுது இல்லையா? சரி, பி அண்ட் கியூங்கிறது டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் பாயிண்ட்டு. அப்போ பியில் இருந்து அந்த போல் எரெக்ட் பண்ண டிஸ்டன்ஸும் கியூவில் இருந்து அந்த போல் எரெக்ட் பண்ண டிஸ்டன்ஸுக்கான டிஃப்ரென்ஸு 4 மீட்டர் இருக்கணும். அப்படி அந்த டிஃப்ரென்ஸ் 4 மீட்டர் இருக்கிறது மாதிரியான பிளேஸில் இந்த போலை, அதாவது இந்த ஃப்ளாக்கை எரெக்ட் பண்ணணும். அப்போது எந்த பாயிண்ட்டுன்னு நமக்கு தெரியாது. எந்த பாயிண்டில் நம்ம எரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் 4 மீட்டர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுமா? அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்ப்பா, ஒவ்வொரு இடமா நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துல எரெக்ட் பண்ணோம்னா இந்த டிஸ்டன்ஸுக்கான டிஃப்ரென்ஸு 4 மீட்டர் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், செக் பண்ணணும். அப்புறம் இந்த பாயிண்ட் இப்படி ஒவ்வொரு பாயிண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டு இருக்கணும். என்ன ஆகும், டைம் ரொம்ப போய்கிட்டே இருக்கும். சிம்பிள். அப்போ நம்ம என்ன செஞ்சலாம், மேத்தமெட்டிக்கலாக அதை நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. நமக்கு தெரியாது இல்லையா, தெரியாது எந்த பாயிண்ட்டுன்னு தெரியாது. இந்த பாயிண்ட்டு நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக எடுப்போம். அதுக்கு நான் ஏன்னு நேம் கொடுக்குறேன். சரி, இப்போ நம்ம போல் எரெக்ட் பண்ண பாயிண்ட்டை நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஏலேருந்து பிக்கான டிஸ்டன்ஸை எக்ஸ்ன்னு எடுப்போம், ஏலேருந்து கியூக்கான டிஸ்டன்ஸை ஒயின்னு எடுக்கனாலும் எடுத்துக்கிடலாம். நாம் இங்கே எடுக்கலை, ஜஸ்ட் ஏக்யூனே வச்சுருக்குறோம். சரியா? இந்த டயமீட்டருக்கான டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குப்பா, ஒரு இந்த ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா? ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. ஒரு செமி சர்க்கிளில் இருந்து வரையக்கூடிய ஒரு ட்ரையாங்கிள் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஒரு சர்க்கிளில் டயமீட்டரை ஒரு சைடாக வச்சுட்டு ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். அப்படிங்கிறத நம்ம கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் படிச்சிருப்போம். அரை வட்டத்தில் தாங்கும் கோணம் செங்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ கண்டிப்பாக இது எப்படி தான் இருக்கும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னாலே நமக்கு ஒரு ஞாபகம் வருது, என்ன வருது, பிதாகரஸ் தியரம். வெரி குட், ரைட். சரி, அதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம், எக்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அடுத்து ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்கோம், நம்ம 4 மீட்டர்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதை இங்கே ப்ராப்ளத்தில் அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ பிஏ மைனஸ் கியூஏ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 4 மீட்டர் எழுதியிருக்கோமா. அப்போ பிஏங்கிறது எக்ஸ்ன்னு நம்ம கணக்கில் ப்ராப்ளத்தில் எடுத்திருக்கோம். மைனஸ் கியூஏ இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ கியூஏ வேணும்னா நம்ம என்ன செய்யணும், கியூஏ நெகட்டிவில் இருக்குது, ரைட் சைடு கொண்டு போயிருங்க. இந்த 4 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறிடும், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறும். ரைட், அது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் மேலே சொன்னால் அதுக்கு அதே தான் சொல்லியிருக்காங்க. ட்ரையாங்கிள் பிஏக்யூ இஸ் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் as ஆங்கிள் ஏ இஸ் 90 டிகிரி. அரை வட்டத்தில் தாங்கும் கோணம் செங்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட், ஆங்கிள் இன் எஸ் செமி சர்க்கிள் இஸ் அ ரைட் ஆங்கிள். சரியா? இப்போ பைதாகரஸ் தியரத்தை படி நம்ம என்ன சொல்லலாம்,
hypotenuse square is equal to opposite side square plus adjacent side square. ஓகேவா? ஹைப்போட்டெனியஸ்ங்கிறது என்னதுங்க? லென்த்தாக இருக்கக்கூடிய பகுதி, இதுதான் ஹைப்போட்டெனியஸ். ஹைப்போட்டெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட், இதை வந்து டீட்டாவை எடுத்தோம்னா ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஏ ஸ்கொயர். இப்போ எக்ஸ் ஸ்கொயருங்க போட்டாச்சு. இங்கே கியூஏங்கிறத நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் 4. பிக்யூங்கிறது 20. ஜஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 ஸ்கொயர் மீன்ஸ் 400, ரைட்? இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 2 2 4s are 8x ப்ளஸ் 16. 400 லெஃப்ட் சைடு கொண்டு தான் நெகட்டிவ், ரைட்? இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதை என்ன வரும்? நமக்கு மைனஸ் 384 கிடைக்கும். ஏன்னா கிரேட்டஸ்ட் சைனு நெகட்டிவ், டிஃப்ரெண்ட் சைன்னா சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்போயுமே ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கையில் கிடச்சிச்சின்னா அதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா, காமனாக ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லாத்துலேயுமே 2ஓட மல்டிப்ளையர்ஸ் இருக்குது. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. சிம்பிளாக அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் சிம்பிளாகிடும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 2 கேன்சல் ஆகும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் 4 வரும், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 192 வரும், ரைட்? ஸோ இப்போ இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுற, நம்ம லாஸ்ட்டு ப்ராப்ளத்துல எல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோலாம் நான் எப்படி சால்வ் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ அது சால்வ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஸோ நிறைய பேருக்கு அது வந்து என்ன செய்யலை அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களா அடிஷன் சம் அப்படிங்கிற மெத்தட், ஃபேக்டர் கண்டுபிடிச்சி. ஸோ அந்த மெத்தடை நான் இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யலாம், கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 192. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சலாம், 1 இன்ட்டு கான்ஸ்டன்ட் அதே வேல்யூ தான் கிடைக்க போகுது. நம்ம இதனுடைய ஃபேக்டர் நம்ம ஆர்டர் பண்ணுங்கள். இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 192 கிடைக்கணும். அந்த ஃபேக்டரை ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம் கிடைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆட் பண்ணும்போது மிடில் டேர்ம், ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 192. அப்போது இங்கேயும் மைனஸ் வரணும் அப்படின்னா இந்த ஃபேக்டரில் ஏதோ ஒரு இடத்துல நெகட்டிவ் அப்ளை பண்ணணும். இங்கேயும் மிடில் டேர்ம் ஆட் பண்ணும்போது நெகட்டிவ் வரணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் கிரேட்டஸ்ட் நம்பரில் கொடுக்கணும். புரிஞ்சுக்கோங்க, ரைட்? ஃபேக்டரை வரிசைப்படுத்திக்கிட்டே வரணும். அதான் உங்களுடைய புத்திசாலித்தனம். இப்போ 1 இன்ட்டு 192, 2 இன்ட்டு 96. இப்போது 3 வந்து என்ன, 3 வந்து எந்த டேர்மில் மல்டிப்ளை பண்ண 192 கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் அதுக்கு சிம்பிளாக என்ன பண்ணுறேன், 3ஆல் 192 டிவைட் பண்ணுறேன். இப்போ 64 கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு 64 192. 4 டிவைட் ஆகுமா என்னென்னு தெரியாது. அப்போ 4ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், 48 கிடைக்கும். அப்போ 4 இன்ட்டு 48. 5 டிவைட் ஆகாது, 0வும் 5வும் யூனிட் டிஜிட் 0வும் 5ஆக இருந்தால் தான் 5 டிவைட் ஆகும் இல்லையா? அப்போ 5 இஸ் நாட் ஏ மல்டிப்ளையர்ஸ் ஃபேக்டர். அப்புறம் 6 செக் பண்ணி பாருங்கள், 7 செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பண்ணிகிட்டே போங்க. இப்படியே ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போயிட்டுருங்க. ஒரு ஸ்டேஜில் டிஃப்ரென்ஸ் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா செக் பண்ணணும், டிஃப்ரென்ஸ் 4 இருக்குதா அப்படின்ட்டு. அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 இன்ட்டு 16 நம்ம எடுக்கும்போது அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு 4 கிடைக்குது. அப்போ நெகட்டிவ் இங்கே கொடுக்கணும் சொல்லியிருக்கேன், கிரேட்டஸ்ட் கொடுத்தா தான் நமக்கு -4 வரும். அப்போ கிரேட்டஸ்ட்டில் கொடுத்துருங்க. மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் கிடைக்குது, ஆட் பண்ணாலும் மைனஸ் கிடைக்குது. இப்போ கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால ஆன்சரை டைரெக்டாக எழுதிடலாம். எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், நெகட்டிவ்னா பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா நெகட்டிவ். அப்போது எக்ஸோட வேல்யூ இது நெகட்டிவ்னா பாசிட்டிவ்னு கிடைக்கும், இது பாசிட்டிவ்னா நெகட்டிவ்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ 16 - 2. இப்போ எக்ஸுங்கிற நம்ம என்ன எடுத்துக்கோம், டிஸ்டன்ஸுன்னு எடுத்தோம். அப்போ டிஸ்டன்ஸுங்கிறது நெகட்டிவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அது எப்படி தான் இருக்க முடியும், பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். அப்போ பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கோங்க, நெகட்டிவ் வேல்யூவை ரிஜெக்ட் பண்ணிடுங்க, ரைட்? அப்போ எக்ஸோட வேல்யூ 16 அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? அப்போ QA = x - 4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் ஈக்குவேஷன் நம்பர் 2ல். ஈக்குவேஷன் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கு, QA = x - 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 16 இல்லையா? அப்போ 16 - 4னா 12 கிடைக்கும். அப்போ Qவோட லென்த்து 12. இப்போ Pயோட லென்த்து எக்ஸுக்கு 16, சரியா? அப்போ எக்ஸுங்கிறது Pயோட லென்த். அப்போ Pயோட லென்த்து தெரியும், Qவோட லென்த்தும் நமக்கு தெரியும். நமக்கு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா, இந்த 2 டிஸ்டன்ஸோட டிஃப்ரென்ஸு 4 இருக்கணும் அப்படின்னு தானே கேட்டிருந்தாங்க. 4 இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. ஆக்சுவலி கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2 டிஸ்டன்ஸு PA QA இருக்கு இல்லையா, இந்த 2 டிஸ்டன்ஸுக்கான டிஃப்ரென்ஸு நமக்கு 4 இருக்கணும். அப்படி 4 இருக்க மாதிரியான பிளேஸில் தான் அந்த கொடியை, அதாவது அந்த போலை எரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். PAவையும் QAவையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். PA எவ்வளவு 16, QA எவ்வளவு 12. இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன வரும், 4 வரும். அப்போது
நம்ம 4 வருது மாதிரியான ஒரு பிளேஸை அந்த கிரவுண்டில் நாம் சூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், இந்த ப்ராப்ளத்தில் சொல்லிடலாம். அவங்க கேட்டிருந்தது பாசிபிளாக இல்லையான்னு கேட்டிருந்தாங்க. எஸ் பாசிபிள் தான். அப்போது அந்த பிஏ அண்ட் கியூஏக்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத கேள்வி. அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். எஸ் பாசிபிள் தான். இட் இஸ் பாசிபிள் டு எரெக்ட் த போல் அண்ட் த பவுண்ட்ரி ஃப்ரம் த கிவன் கண்டிஷன். அந்த கிவன் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட முடியும், அந்த சர்க்குலர் கிரவுண்டில் அந்த பார்டரில் ஒரு போலை நம்ம எரெக்ட் பண்ண முடியும் கொடுத்துருக்க கண்டிஷனை பேஸ் பண்ணி. அப்படி நம்ம எரெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த டயமீட்டரில் பியிலேருந்து அந்த போலுக்கான டிஸ்டன்ஸு, கியூலேருந்து அந்த போலுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் பிஏ கியூஏ. பிஏங்கிறது 16, கியூஏங்கிறது 12. கிடச்சிருச்சா? அதுதாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கான ஆன்சரை கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.